விஜய் முதல்வராக பதவியேற்றதை அடுத்து அவரது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விஜயின் உறவினர் மற்றும் ரசிகருடன் எமது செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தற்போது முதல்வராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய் பிறந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டையில் நாம் இருக்கிறோம். இந்த முத்துப்பேட்டையில் அவருடைய உறவினர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் முதல்வராக பதவியேற்றை எடுத்து சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அதேபோல் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் ஊட்டி கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் விஜயுடைய உறவினர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய மகிழ்ச்சியை நாம் தெரிந்து கொள்வோம். இப்போ விஜய் முதல்வராக பதவியேற்றிருக்காரு. சொந்த ஊரான இந்த ஊர் மக்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் உறவினராக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிச்சயமான இந்த மண்ணின் மைந்தன் மமுதலமைச்சரானது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கட்சி சார்ந்து இல்லை, அண்ணனை எல்லாருமே அவங்க வீட்டில் ஒரு பையனை தான் எல்லாருமே நினச்சி வாக்கு அளிச்சிருக்காங்க, மாற்றம் வேண்டி வாக்கு அளிச்சிருக்காங்க. அதை தாண்டி நமக்கு முக்கியமான விஷயம் எல்லாருமே தன்னுடைய வீட்டின் பிள்ளையாக நினச்சி தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால தான் அண்ணன் வெற்றி பெற முடிஞ்சது. இந்த வெற்றியை இப்போ எப்படி கொண்டாடிட்டு இருக்கு? ஆனால் ஊர் ஃபுல்லாக வெடி வெடித்து கொண்டாடி இருக்கோம். ஊர் மக்கள் எல்லாருக்குமே இனிப்பு வழங்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் தற்போது சித்தார்கோட்டையிலிருந்து அவருடைய தீவிர ரசிகர் இங்கு வந்துள்ளார். இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க, வந்ததுக்கான காரணங்கள் என்ன? என் பேர் முகமது ரசீதீன். நான் சித்தார்கோட்டையில் வந்திருக்கிறேன். இங்கே அதாவது எங்கள் தளபதியுடைய பூர்வீக கிராமமான இந்த கிராமத்தில் எங்களோட நண்பர்களோட சேர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் அதாவது எப்படின்னா, ஜனநாயகம் வென்றது, இறுதியாக ஜனநாயகம் வென்றது, உண்மை வென்றது, நேர்மை வென்றது, மக்கள் தீர்ப்பு இறுதியானது. எங்களுடைய ஆசை எப்படின்னா, தளபதியுடைய ஆட்சி நேர்மையாகவும் சிறப்பாக நடைபெறணும். சிறந்த நல்லாட்சி தரணும். தளபதி அவர்கள் சிறந்த நல்லாட்சி தரணும். தற்போது இங்கு வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தளபதி சிறந்த ஆட்சியை மக்களுக்கு வழங்குவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இவருடைய நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் தற்போது முதல்வராக பதவி பிரமாணம் ஏற்றுள்ள விஜய் நடந்து கொள்வார் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்படுகிறது.